வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக கௌரி விஸ்வநாதன். ரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். சிவாஜி பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும். பேரவையில் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. திருடு போன சிலைகளை மீட்பதில் அரசு முனைப்பு. முதலமைச்சர் பழனிசாமி விளக்கம். பாடப்புத்தகத்தில் கிமு கிபி முறையே பின்பற்றப்படும். அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி வருகை. வாஜ்பாய் உடல் நலம் குறித்து விசாரிப்பு. அக்டோபர் 1ஆம் தேதி சிவாஜி கணேசன் பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், சிவாஜி கணேசன் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16ஆம் தேதி ராமசாமி படையாட்சியாரின் பிறந்தநாளும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என கூறினார். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவாலியே, தாதா சாஹேப் பால்கே ஆகிய விருதுகளை பெற்று நடிகர் தினம் என்ற மக்களால் போற்றப்பட்ட மறைந்த திரு சிவாஜி கணேசன் அவர்கள் கலைத்துறைக்கு ஆற்றிய சேவை போற்றிடும் வகையில் அவரது பிறந்த தினமான அக்டோபர் 1ஆம் நாள் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் அரசு விழாவாக நடத்தப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து சிவாஜி கணேசனின் மகனும் நடிகருமான பிரபு கூறுவதை தற்போது கேட்கலாம். சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். இந்த டிவிங்களா? நடிகர் திலகம் எல்லாருக்கும் பாடுபட்டவர், அதாவது அரசியலுக்கு பாடுபட்டவர், எல்லாருக்கும் பாடுபட்டவர் தான் ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தமிழர் வீட்டுல ஒரு தாத்தாவா ஒரு அப்பாவா வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறது தான். அந்த வகையில் நாங்க சந்தோஷப்படுறத விட லட்சக்கணக்கானது நடிகர் திலகத்தோட ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தமிழ் பட ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க அத்தனை அரசுக்கு முக்கியமா இது பேச கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கு இப்படி ஒரு விழா நடக்கணும், நடிகர் திலகத்தோட பிறந்த நாள் அரசு விழாவை கொண்டாடணும்னு கேட்டவங்க அத்தனை பேருக்கு வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு அரசு கொடுத்திருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. நன்றி சார். நன்றி சார். பத்திரிகையாளர் ஓய்வூதியத்தை 8000 10,000 உயர்த்தப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்தார். மற்றும் பத்திரிகையாளர் பெற்று வரும் ஓய்வூதியத்தை 8000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகும். குடும்ப ஓய்வூதியத்தை 4750 இருந்து 5000 ரூபாயும் கடந்த ஆண்டு அம்மாவின் அரசு உயர்த்தி வழங்கியது. மேற்படி ஓய்வூதியம் பெறுவதற்கான பணிக்குடையின் உச்சவரம்பு மற்றும் பணிக்கால ஆண்டு வருமான வரம்பு 2 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். பணிக்காலத்தில் பத்திரிகையாளர்கள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்கள் சிகிச்சை மேற்கொள்ள ஏதுவாக பத்திரிகையாளர் நல நிதியம் மூலம் தற்போது வழங்கப்பட்டு வரும் 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க அடையாறு மற்றும் கூவம் கரையோர பகுதிகளில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தை புனரமைக்க 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். கோவில்களில் இருந்து திருடு போன பல விலை உயர்ந்த சிலைகளை அதிமுக அரசு தான் மீட்டுள்ளது என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அரசு தமக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என ஐஜி பொன் மாணிக்கவேல் உயர்நீதிமன்றத்தில் கூறியது பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர் கே.ஆர். ராமசாமி ஆகியோர் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் பழனிசாமி, ஐஜி பொன் மாணிக்கவேலின் வேண்டுகோளுக்கு இணங்க அவருக்கு அனைத்து வசதிகளையும் அரசு செய்து கொடுத்ததாக தெரிவித்தார். பாடப்புத்தகத்தில் பொது ஆண்டு முன் பொது ஆண்டு பின் என பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் இன்பதுரை, பிரின்ஸ் ஆகியோர் கேள்வி எழுப்பினர். தமிழக அரசினுடைய கல்வித்துறையினுடைய புதிய பாடத்திட்டத்தில் ஆண்டாண்டு காலமாக உலகமெங்கும் ஆண்டுகளை குறிப்பிடும்போது கிபி கிமு என்று குறிப்பிடுகிறோம் அல்லவா, அதை மாற்றி பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின் என்று குறிப்பிடுகிற வழக்கத்தை கொண்டு வருவதாக
தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அவ்வாறு செய்தால் அது வரலாற்று பிழையாக அமைந்துவிடும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதை தவிர்க்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொண்டு கவனத்தை ஈர்த்தேன். இதற்கு பதிலளித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பாட புத்தகத்தில் கிமு கிபி என்ற முறையே பின்பற்றப்படும் என பதிலளித்தார். பஞ்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களுக்கு தேவையான ஊதியத்தை அரசு வழங்கி வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெறும் நிகழ்வுகள் குறித்து நமது செய்தியாளர் சையது தரும் விரிவான தகவல்களை கேட்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று தொழிலாளர் நலன், வேலைவாய்ப்புத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விவாதத்தை திமுக உறுப்பினரான அணைக்கட்டு நந்தகுமார் தொடங்கி வைத்தார். அவர் பேசும்போது பஞ்சாலைகளில் பெண் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்து பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் குறிப்பாக பெண் தொழிலாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பினை தமிழக அரசு வழங்கி அவர்களுக்கு தேவையான ஊதியத்தையும் வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். அதேபோல சேலம் உருக்காலையை தனியாருக்கு ஒப்படைப்பதற்கு மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் தமிழக அரசு இதனை தடுத்து நிறுத்த முயற்சிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை நந்தகுமார் குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்து பேசிய தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பாக இது குறித்து ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தியிருப்பதாகவும் சேலம் உருக்காலையை பொது நிறுவனத்திலிருந்து தனியாருக்கு மாற்றக்கூடாது என வலியுறுத்தி மத்திய அரசுக்கு பலமுறை கடிதம் எழுதப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விவாதத்திற்கான பதிலுரைகளை வழங்கும் அமைச்சர்கள் நிலோஃபர் கபில் மற்றும் வளர்மதி ஆகியோர் புதிய அறிவிப்புகளையும் வெளியிட இருக்கிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. சென்னை எழும்பூரில் காவலர்களுக்கான இரத்த தான முகாமை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் திடலில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் மற்றும் மாநில குருதி பரிமாற்றம் குழுமம் இணைந்து நடத்தும் காவலர்களுக்கான இரத்த தானம் வழங்கும் முகாம் நடைபெற்று வருகிறது. இதனை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தமிழக காவல்துறை தலைவர் டி கே ராஜேந்திரன், சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர் இரத்த தானம் வழங்குவதில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் வகிப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முழுக்க காவல்துறை அதிகாரிகள் வழங்குவது மற்ற துறைகளுக்கு இது ஒரு முன்னுதாரணம். நம்முடைய துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்திற்கு நமக்கு 33,000 35,000 பிளட் யூனிட் நமக்கு தேவை. இன்றைக்கு இவர்கள் வழங்கக்கூடிய 20,000 என்பது நிச்சயமாக நமக்கு தேவைக்கு அது முழுமையாக பயன்படுத்தி கொள்ளப்படும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறையினரை முன் உதாரணமாக கொண்டு மற்ற துறையை சேர்ந்தவர்களும் இரத்த தானம் வழங்க முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த இரத்த தான முகாமில் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இரத்த தானம் செய்தனர். இதேபோல் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இரத்த தான முகாமில் 20,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இரத்த தானம் செய்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் கடும் துப்பாக்கி சண்டையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள டெராகாம் பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதை அறிந்த பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த வீட்டை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். இருதரப்புக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் அந்த வீட்டிற்குள் மேலும் சிலர் பதுங்கியிருக்கக்கூடும் என்பதால் தேடுதல் நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் உடல்நலம் குறித்து விசாரிக்க பிரதமர் நரேந்திர மோடி இன்று 3வது முறையாக மீண்டும் அங்கு சென்றார். சிறுநீரக தொற்றால் பாதிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த ஒரு வார காலமாக சிகிச்சை பெற்று வருகிறார். வாஜ்பாய் உடல்நலம் குறித்து விசாரிக்க இதற்கு முன் பிரதமர் நரேந்திர மோடி 2 முறை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று 3வது முறையாக மீண்டும் அங்கு சென்றார். வாஜ்பாயின் உடல்நலம் குறித்தும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்தும் மருத்துவர்களிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்தார். பசுமை வழிச்சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தல், விவசாயிகள் திரண்டு போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. மதுரையில் உள்ள ஆயுதப்படை திடலில் காவல்துறை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தான முகாமை மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இரத்த தான முகாமில் 300க்கும் அதிகமான காவலர்கள், ஊர்காவல் படையினர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். பலதரப்பட்ட போலீஸ் குழுக்கள் அனைவரும் இணைந்து ராஜாஜி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுடைய சேர்ந்த பணியாளர்களுடன் இணைந்து இந்த இரத்த தான முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் 300லிருந்து 400 பேர் வரைக்கும் இந்த இரத்த தானம் கொடுப்பார்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அனைத்து காவலர்களும் விருப்பமாக தாமாகவே முன்வந்து இந்த இரத்த தான முகாமில் கலந்து கொண்டுள்ளார்கள். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். எனவே உயிர்காக்கும் இரத்த தானத்தை வழங்க அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இதேபோல் திருச்சி மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஏராளமான காவலர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். திருச்சி கே நகர் ஆயுதப்படை வளாகத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமை திருச்சி மண்டல ஐஜி வரதராஜலு தொடங்கி வைத்தார். இரத்த தான முகாமில் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் தாங்களாக முன்வந்து இரத்த தானம் செய்தனர். குற்றச் செயல்களை தடுத்து மக்களையும் சமூகத்தையும் காக்கும் பணியில் அர்ப்பணித்துக் கொண்ட காவலர்கள் சமூக பணியிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இரத்த தானம் செய்ததாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்த நாள் அரசு விழாவாக அறிவித்த தமிழக அரசுக்கு இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகில் கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக தன் நடிப்பு திறமையால் மக்கள் இதயங்களை வென்றவர் சிவாலிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், சிவாஜி கணேசனின் பிறந்த நாளான அக்டோபர் 1ஆம் தேதியை அரசு விழாவாக கொண்டாடுவது என தமிழக அரசு அறிவித்துள்ளதற்கு உலகெங்கும் வாழும் சிவாஜியின் ரசிகர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் சார்பில் பாராட்டி வரவேற்பதாக டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். சேலம் பசுமை வழிச்சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி திருச்சியில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. சேலம் பசுமை வழிச்சாலை திட்டத்தை அரசு உடனடியாக கைவிடக் கோரி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு முழக்கங்களை எழுப்பினர். பசுமை வழிச்சாலை திட்டத்தை மாற்று வழியில் செயல்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். 8 வழிச்சாலைக்கு புதிதாக நிலம் எடுக்கக்கூடாது. இருக்க நேஷனல் ஹைவேஸ்ல மேம்பாலம் கட்டுங்கள், 8 வழிச்சாலை மாற்றுங்கள், அதுல போறவங்க போட்டோம். கார்பரேட் கம்பெனிக்காக விவசாயியை அழித்து விடாதீர்கள், தற்கொலைக்கு விவசாயிகளை தூண்டாதீர்கள் என்று தமிழக அரசை கேட்டுக்கொண்டு 8 வழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே சென்னைக்கு அங்கே 3 நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன. அந்த சாலைகளில் ஒரு சாலையை தேர்வு செய்து அதில் மேம்பாலங்கள் அமைத்து தாராளமாக 8 வழிச்சாலை அமைக்கட்டும். எந்த காரணத்தை கொண்டும் விவசாய நிலங்களை அழிப்பதையோ விவசாயிகளை பலியிடுவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக அரசு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். பசுமை வழிச்சாலை திட்டத்திற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் இத்திட்டத்தை எதிர்த்து போராடுபவர்களை கைது செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தினர். புதுச்சேரி அருகே 7 ஆண்டாக கட்டப்பட்டு வரும் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த 150க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி அடுத்த அரும்பார்த்தபுரத்தில் 7 ஆண்டுகளாக ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் சுற்றுச்சூழல் பாதிப்பும் உண்டாகிறது. இந்த பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றபோது இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள ஏடிஎம் மையத்தின் குளிர்சாதன பெட்டி திடீரென வெடித்து தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தனியார் வங்கி ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. ஏடிஎம் மையத்திலிருந்து திடீரென புகை வருவதை கண்ட பொதுமக்கள் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்த பணம் தீயில் கருகாமல் தப்பியது.
மின் கசிவால் ஏசி இயந்திரம் வெடித்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஓடுகிற ரயிலில் ஏற முயன்று தடுமாறி விழுந்த பெண்ணை ரயில்வே காவலர் ஒருவர் காப்பாற்றிய சம்பவம் குறித்த வெளியான வீடியோ காட்சிகள் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை மேடவாக்கம் பகுதியை சேர்ந்த பிரியா இவர் நேற்று இரவு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து ஆழப்புழா செல்லும் விரைவு ரயிலில் நடைமேடையிலிருந்து புறப்பட்ட பின் ஓடி சென்று ரயிலின் கடைசி பெட்டியில் ஏற முயன்றார். அப்போது பிரியா எதிர்பாராத விதமாக கால் தவறி ரயிலுக்கும் பிளாட்பாரத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியில் மாட்டிக்கொண்டார். அப்போது நடைமேடையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை தலைமை காவலரான பாண்டியராஜன் விரைந்து செயல்பட்டு பிரியாவை காப்பாற்றினார். ரயில்வே காவலரின் சேவையை பாராட்டி பொதுமக்கள் அவருக்கு பாராட்டு தெரிவித்தனர். மேலும் ரயில்வே காவல்துறையினரும் அதிகாரிகளும் அவரது சேவையை பாராட்டினர். கன்னியாகுமரியில் பலத்த காற்றுடன் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் வீடுகள், மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. கேரளத்தில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையால் கன்னியாகுமரியில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. பலத்த காற்றுடன் பெய்து வரும் மழையால் பல்வேறு பகுதிகளில் வீடுகள், மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. மரங்கள் சாலைகளில் விழுவதால் போக்குவரத்தும் பாதிக்கப்படுகிறது. தாழக்குடி பகுதியில் நேற்றிரவு வீசிய பலத்த காற்று காரணமாக வீடு ஒன்றின் முன்பக்க சுவர் இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமுற்ற அவருடைய கணவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் மின் கட்டண பாக்கி வைத்துள்ளவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்ட 4 நாட்களில் இதுவரை 50 கோடி ரூபாய் வசூல் ஆகியுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவின் பேரில் மின்கட்டண பாக்கி வைத்துள்ளவர்களின் பட்டியல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. இதன்படி மின்துறையில் 117 கோடி ரூபாய் வரி பாக்கி இருப்பது தெரியவந்தது. மின் கட்டணம் செலுத்தாதவர்களின் மின் இணைப்பை துண்டிக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து இதுவரை 50 கோடி ரூபாய் வரை மின்கட்டண பாக்கி வசூலாகியுள்ளது. மின்கட்டண பாக்கி வைத்துள்ள மற்றவர்களும் விரைவில் கட்டணத்தை செலுத்துவார்கள் என தெரிகிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் முன்பு முன்னாள் ஆட்சியர் வெங்கடேஷ் ஆஜராகி விளக்கம் அளித்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த மாதம் நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். துப்பாக்கிச் சூட்டில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் முருகன் முன்பு தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் வெங்கடேஷ் இன்று ஆஜராகி விளக்கம் அளித்தார். இவ்விவகாரம் தொடர்பாக மாவட்ட அரசு அதிகாரிகளிடம் நாளை விசாரணை நடத்தப்பட உள்ளது. தமிழக இளைஞர்கள் பல்வேறு வகைகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வரும் நிலையில் கோவையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வித்தியாசமான முறையில் தனது திறமையை வெளிப்படுத்தி வருகிறார். 24 வயதுடைய அந்த இளைஞர் பென்சில் மூலம் பல தலைவர்களின் உருவங்களை வடிவமைத்து ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார். இதுபற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆவாரம்பாளையத்தைச் சேர்ந்தவர் சவித்ரு. மற்ற ஓவிய கலைஞர்களிடமிருந்து தன்னை வித்தியாசப்படுத்திக் கொள்ள நினைத்த அவர் பென்சிலில் உருவங்களை வரையத் தொடங்கினார். எழுத்திற்கு வடிவம் கொடுக்கும் பென்சிலில் திருக்குறள், மெய்யெழுத்துக்கள் என தமிழ் எழுத்துக்களை 3 மில்லிமீட்டர் அளவில் வடிவமைத்துள்ளார். மேலும் தலைவர்கள், முதலமைச்சர்கள் என பல பிரபலங்களின் உருவங்களையும் அவர் தத்ரூபமாக வடிவமைத்து வருகிறார். ஏன்னா எல்லாருமே பெயிண்டிங்ஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு கார்விங்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டான மீடியமில் ட்ரை பண்ணலாம். ஃப்ரூட் இல்லாமல் நம்ம சோப்பில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னா சேம் மெத்தடை வந்து சோப்பில் அப்ளை பண்ணேன். அது மாதிரி நான் வுட்டில், ஸ்டோனில் கூட பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் பென்சிலில் பண்ணி, அப்புறம் ஃபைனலாக பென்சிலில் பண்ணேன். நேம்ஸ் எழுத ஆரம்பித்தேன். நிறைய பேர் அவங்க கல்யாணத்துக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணாங்க. அப்புறம் நிறைய பேர், சில பேர் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கேட்டாங்க. அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கு, அந்த மாதிரி பைக்ஸ்லாம் கார்ட் பண்ணி கேட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணேன். ஏன் இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைம் தான். ஒர்க்கிங் டைம் நான் ஃபோக்கஸ் பண்ணுற இதுதான். மில்லிமீட்டர் அளவிலான சிற்பங்களை வடிவமைப்பதில் சிரமம் இருப்பதாலும்
நுண்கலை சிற்ப கலைஞர் என்ற சாதனைக்கு சொந்தம் கொண்டாடுவதே தனது லட்சியம் என சவித்ரு கூறுகிறார். மாதிரி பென்சிலில் பார்த்தீங்கன்னா இந்த தலைவர்களோட முகங்கள், அப்புறம் சாக் பீஸ்லேயும் அவங்களோட ஃபேஸஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்மாலஸ்ட் செஸ் போர்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா 1.53 சென்டிமீட்டர். அதுதான் இருக்கிறது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அது. ஸோ நான் வந்து 1x1 சென்டிமீட்டரில் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அட்டம் பண்ணேன். அதில் பென்சிலோட லெட்டில் மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு அதில் கார்ட் பண்ணி அந்த செஸ் போர்டை வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நான் இப்போ கின்னஸ் வேர்ல்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். அவங்களோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக பண்ணுவேன். தன்னால் நுணுக்கமான படைப்புகளை உருவாக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவிக்கிறார். தமிழ் எழுத்துக்களின் அழகினை உலகிற்கு அறிய செய்யும் வகையில் பென்சில் சிலைகளை உருவாக்கும் சவித்ரு திருமண பரிசாக பென்சில் முனையில் மணமக்களின் பெயர்களையும் வடிவமைத்து தருகிறார். பென்சில் சிற்பங்களில் தனக்கென தனி முத்திரையை பதித்து வரும் சவித்ருவின் கலைநய முயற்சிக்கு அவரது குடும்பத்தினரும் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கவையாகும். எண்ணெய் லாரி தீப்பிடித்து விபத்து, 9 பேர் உயிரிழப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். நைஜீரியாவில் எண்ணெய் லாரி தீப்பற்றிய விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமுற்றனர். நைஜீரியாவின் முக்கிய வர்த்தக நகரமான லாகோஸில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் லாரி ஒடேடோலோ என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. சாலை நடுவே உள்ள தடுப்பு சுவரில் மோதியதில் லாரி கவிழ்ந்து தீப்பற்றியது. அந்த வழியாக வந்த 50க்கும் அதிகமான வாகனங்கள் சிக்கி முழுவதும் எரிந்து சேதமடைந்தன. இந்த விபத்தில் 9 பேர் பலியானார்கள். படுகாயமுற்ற பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவாஜி பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும். பேரவையில் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. திருடு போன சிலைகளை மீட்பதில் அரசு முனைப்பு, முதலமைச்சர் பழனிசாமி விளக்கம். பாட புத்தகத்தில் கிமு கிபி முறையே பின்பற்றப்படும். அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி வருகை, வாஜ்பாய் உடல்நலம் குறித்து விசாரிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.